வேண்டாம், உங்களை எல்லாம் பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்தோம்ல, எங்களுக்கு இதெல்லாம் தேவைதான். உங்களை யார் பெற்றுக்க சொன்னா? நாங்களாம் பெற்றுக்க சொல்லி உங்கள் காலடியில் விழுந்து அழுதோம். என்ன சும்மா பெற்றோன்ட்டு உங்கள் தேவைக்கு தானே நீங்கள் பெற்றீங்க. என்ன வளர்த்தீங்க நீங்கள்? மாமா காசு அனுப்பினாரு, வேலைக்காரங்கெல்லாம் எங்களுக்கு பார்த்து செஞ்சாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. என்னடா விட்டா ரொம்ப பேசிட்டே போகிறீங்க ரெண்டு பேரும். அந்த கேள்வியெல்லாம் கேட்குறக்கு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ரைட்ஸ் இல்லை. ஏன் எங்களுக்கு என்ன ரைட்ஸ் இல்லாமல் போயிடுச்சு? உங்களை பெற்று விளக்கலையா? ரைட்ஸ் இல்லையா நம்ம ரைட்ஸு? ஆமாம், உங்களை நம்பி கழுத்து நீட்டின எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கு பிறந்த எங்கள் ரெண்டு பேத்துக்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அட்டைப்பூச்சி விட கேவலமாக பாட்டியையும் மாமாவையும் உறிஞ்சிட்டு இருக்கிறீங்க. டேய் வாய் ரொம்ப பேசுகிறேன் பார்த்துக்கோ. மாமியார் வீட்லினாலும் நல்லா வக்கனியாத்தான் சாப்பிட்றீரு போல. அதான் சொன்ன உடனே உரைக்குதோ. எனக்கு கல்யாண வயசே வந்துருச்சு. நான் பிறந்த நாள்லேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் என்னைக்காவது வேலைக்கு போயிருப்பீரா? ஒரு 10 பைசா சம்பாதிச்சிட்டு வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பீரா நீர் எனக்கு? பேச வந்துட்டார் பெருசா. சொன்ன கோவம் மட்டும் வந்துடுது. என்னடா அப்பான்னு கூட பார்க்காம எத்தனை பேத்துக்கு மத்தியில் இப்படியெல்லாம் பேசுகிற? நீ ரொம்ப பேசுகிற, பார்த்துக்கோ. அவரையெல்லாம் அப்பான்னு சொல்கிறக்கே கேவலமாக இருக்குது.